இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ஓஆர்எஸ் தினம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் புஷ்கலா அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு உலக ஓஆர்எஸ் தினம். இந்த தினம் எதற்காக கடைபிடிக்கப்படுது? இந்த தினத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த டே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற போர்டு 2001 தான் இந்த டே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஏன் இது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக. ஸோ ஒரு சின்ன பேக்கெட், ஒரு 20 ரூபீ பேக்கெட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுது அப்படின்னா அதோட ஒரு பெட்டர் மெடிக்கல் மிரக்கல் நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஓஆர்எஸ்ங்கிறது இஸ் அன் வெரி லைஃப் எசென்ஷியல் ட்ரக். நம்ம டயரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அவேர்னஸ் இப்போவும் நிறைய மக்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேயை நம்ம கொண்டாடுறச்சு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும். ஓஆர்எஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தையோட டயரியாவில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு லைஃப்பை சேவ் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ ஓஆர்எஸ் அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோடைய ஆக்சுவல் வேலை என்ன, அதை பற்றி சொல்லிடுங்க. ஓஆர்எஸ்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இது மெயினாக குழந்தைக்கு டயரியா வரச்சு, டயரியானால் எந்த குழந்தையுமே சிக்க மாட்டாங்க, இல்லை டெத் ஆகாது. ப்ராப்ளமே டீஹைட்ரேஷன் தான். ஸோ அந்த நீர் உடம்புலேருந்து வத்துறது தான் நம்மளுக்கு பிரச்சனையே. நீர் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து உப்பு சத்தும் வெளில போயிடும். அதனால் குழந்தைங்க வீக் ஆகிடுவாங்க. ஸோ ஓஆர்எஸ் என்ன பண்ணுன்னா, எந்த உப்பு சத்து இல்லையோ அதை திரும்பி பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு ரிஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓஆர்எஸ்ஸை எஸ்பெஷலி டியூரிங் டயரியா கொடுக்கறச்சு நீர், உப்பு சத்து, லைட்டாக கொஞ்சம் குளுக்கோஸ் திருப்பி அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா ரிக்கவரி ஃபாஸ்டராக ஆகும். ஓகே டாக்டர். நேயர்களே, மருத்துவர்கிட்ட உங்களுடைய உடல் மற்றும் வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன் இது பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் எடுங்க. 0442960038 2952205554 நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட நீங்கள் பேசலாம். டாக்டர், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த டீஹைட்ரேஷன் ஒரு விஷயம் பேசுனீங்க. டீஹைட்ரேஷன் ஏன் குழந்தைகளுக்கு அதிகமாக ஆகுது? குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களோட பாடிஸ் சின்னது, அவங்களோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 வாட்டி அவங்க ஒரு வாந்தியோ இல்லை ஒரு பேதியோ ஆச்சுன்னா அது போதும் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்கிறச்சே குழந்தைங்க ரொம்ப ஃபேமாக இருப்பாங்க. நான் சாப்பிட மாட்டேன், இல்லை துப்புவாங்க, இல்லை முழுங்க முடியாது, இல்லை ரொம்ப சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால அம்மாக்கள் சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, அந்த மாதிரி என் குழந்தை சிக்காகச்சு, என்னால் எதுவுமே செலுத்த முடியல, சாதம் சாப்பிட மாட்டேன்றாங்க, டிஃபன் சாப்பிட மாட்டேன்றாங்க, சோர்வாக தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சின்ன குழந்தை கம்மி வெயிட் அண்ட் வாட்டர் லாஸ் டக்குன்னு ஆகிறதுனால இந்த பாயிண்டில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன குழந்தையாக இருக்கோ டயரியோட டயத்தில் அவ்வளோக்கு அவ்வளோ கவனமாக அவங்கள பார்க்கணும். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது? அது ஏன் உடனே இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் காட்டுது? முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னா அதில் குளுக்கோஸ் இருக்குது. ஸோ டயரியும் போது என்ன ஆகிடும், குழந்தை எதுவுமே சாப்பிடல அப்படின்னா அவங்களோட பிளட் சுகர் டக்குன்னு இறங்கிடும். அது மெனி டைம்ஸ் நம்மளுக்கு என்ன சிம்டம்னே தெரியாது, குழந்தை அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் அதோட சிம்டமாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக குளுக்கோஸை உடம்புக்குள்ளே செலுத்தணும். ஸோ நம்பர் 1 அது. அதை தவிர ஒரு ஃபியூ சால்ட், சோடியம், குளோரைடு, பொட்டாசியம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு தேவைப்படுற பேசிக் பிளட் சால்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இது உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சாஷெட்ஸில் கிடைக்கும். அடல்ட்ஸுக்கு வேறு குவான்டிட்டியோட கிடைக்கும், குழந்தைங்களுக்கு வேறு குவான்டிட்டியோட கிடைக்கும். ஸோ அதுக்கு அக்கார்டிங் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நேயர்களே, இன்றைக்கி உலக ஓஆர்எஸ் தினம் குறித்து மருத்துவர் புஷ்கலா அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளாகட்டும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணோம்னா ஃபோன் எடுங்க. 0442960038 2952205554 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முதல் காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. மதியம் வணக்கம் ரோஷன் மேடம்.
யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ராயப்பேட்டை வெங்கட். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். மேடம், இப்போ ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சைல்டு அந்த ஓஆர்எஸ் பற்றி. இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு பச்சையா பேதியா இருக்கு, கட்டியும் தண்ணியாகவும் போகிறது. ஒரு 2-3 டேஸ் இருக்கு, 1 வீக் இருக்கு. அது இன்ஃபேண்ட் தான், less than 6 months ஓல்டு தான். அதுக்கு இந்த ஓஆர்எஸ் கொடுக்கலாமா? அதே மாதிரி பல்லு வரும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஈர் கீச்சின்னு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வாட்டரோட சப்ஸ்டன்ஸோட உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். அப்பவும் இது கொடுக்கலாமா? எப்போ கொடுக்கக்கூடாது அது மட்டும் நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஷோர் சார். ஆக்சுவலி ஓஆர்எஸ்ங்கிற விஷயம் 6 monthsக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இது அகெயின் வந்து டயரியாவோட ஃப்ரீக்வன்சி சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். அம்மா நிறைய தண்ணி குடிக்கணும், அம்மா வந்து சுத்தமாக பார்த்துக்கணும். குழந்தைய அந்த டயத்தில் ஹேண்டில் பண்ணுறச்சே கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த இடத்த சுற்றி இருக்கிற நீட்னஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். தாய்ப்பால் கொடுத்தாலே அதுவே மோர் தென் இனஃப். பட் 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு அப்படி ஓஆர்எஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டுமே யூஸ் பண்ணணும். ஏன்னா உப்புச்சத்து குளுக்கோஸ்லாம் மேலே கீழே போயிடுச்சுன்னா பிரச்சனை. பல்லு வர்ற டயத்தில் பேதி வருதுங்கிறது கண்டிப்பாக அது நடக்குது. இன்னொரு ரீசன் அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த டயத்தில் குழந்தைங்க எதையாவது ஒன்று கடிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க, எதையாவது வாயில் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அது அசுத்தமாக இருந்துச்சுன்னா திரும்பி பேதி வர்ற சான்ஸ் இருக்குது. பட் பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் பல்லு வர்ற டயத்தில் வர்ற டயரியா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 நாள் இல்லை ஒரு மேக்ஸிமம் 4-5 நாளில் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு ஜுரம் வராது, வந்தாலும் 99 அவ்வளோதான் வரும். குழந்தைங்க அதர்வைஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இன்ஃபெக்ஷனோடு வரக்கூடிய டயரியா எதில் குழந்தைங்க ரொம்ப சோர்வடைகிறாங்களோ, இல்லை எதுவுமே சாப்பிட முடியல, யூரின் வந்து நம்மளால் கரெக்டாக குழந்தைக்கு ஜட்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ஓஆர்எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே டாக்டர், இப்போ அவர் கேட்ட கேள்வியில் ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 months நீங்கள் ஓஆர்எஸ் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டீங்க. அடுத்த 6 months, ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிகாஸ் குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருவாங்க. அதுலேயும் திரும்ப நம்மளுக்கு குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிற மாதிரி எப்போ ஒரு டவுட் இருந்தாலும் பீடியாட்ரிக் ஓஆர்எஸ் சாஷெட்ஸ் அப்படின்னே உங்களுக்கு கிடைக்கிது. 200 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பேக்கெட்டு. ஸோ 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் அதில் அவங்க வந்து 100 ml வரைக்கும் எடுத்தாலே போதும். 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க வந்து 200 ml எடுக்கணும். 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் அரவுண்ட் ஒரு 300 to 400 ml எடுத்தால் போதும். 10 வயசுக்கு மேலே 1 லிட்டர் ஒரு சாஷெட் இன் 1 லிட்டர் அந்த அடல்ட்டோட ஓஆர்எஸ் சாஷெட் ஆஃப்டர் 10 years நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த ஓஆர்எஸை வந்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய பிரச்சனைகள் எதில் வர்றது அப்படின்னா இன்கரெக்ட் டைல்யூஷன் அதில் வரும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ இதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சால்ட்டு, அந்த சுகரு, அந்த சொல்யூஷனில் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் சாஷெட் 200 ml வாட்டர் பீடியாட்ரிக்னா, ஒரு ஃபுல் சாஷெட் 1 liter வாட்டர் அடல்ட்னா, தட் இஸ் அபவ் 10 years அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக சுகரோ இல்லை எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஒரு கோகோனட் வாட்டரோ அது எதுவும் அதில் ஆட் பண்ணாமல் அப்படியே இந்த சொல்யூஷனை பேபிக்கு தரணும். கொடுக்கறச்சே சிப்ஸில் மட்டுமே தரணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊற்றிடுவாங்க, அந்த டக்குன்னு அந்த குழந்தை உடனே ஒரு வாந்தி எடுத்துரும். ஸோ ஒவ்வொரு ஸ்பூனாக பொறுமையாக 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தைக்கு 2-3 ஸ்பூன் கொடுத்தா போதும். ஆனால் அதை வந்து ஐடியலி 4 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்து முடிச்சிட்டா பெட்டர். சில பேர் 24 hours வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் 4 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் சேஃப். ஓகே டாக்டர், அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், 2 கேள்விகள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு டைரியா வரதை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இந்த டைரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு கண்டாமினேட்டட் ஃபுட் மேலேயே தான் வருமா, அல்லது அவங்களுடைய பாடிக்குள்ளேயே
ஃபுட்டு அது இதெல்லாம் சரியா ஒத்துக்காததுனால அந்த ஒரு டைரியா அப்படிங்கிறது வருமா? என்ன காரணிகள்னால வருமா? அது ஒன்றும். ரெண்டாவது வந்து இதற்குரிய அந்த சிகிச்சை முறை, சில பேர் வந்து டாக்டர்ஸ் கிட்ட எதுக்கு கூட்டிட்டு போகணும், சாதாரண வயிற்றால தானே அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது சீரியஸ் கண்டிஷனுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு நாளுக்கு மேல தொடர்ந்து இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு இருந்த டாக்டர்ஸ் கிட்ட போகிறது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஸோ வயிற்றுப்போக்குங்கிறது பொதுவாக கண்டாமினேட்டட் ஃபுட்டு மட்டுமே இல்லை, கண்டாமினேட்டட் தண்ணினால் வரக்கூடிய ஒரு விஷயம் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸு இல்லை வின்டர்ஸில் இந்த மாதிரி டயரியா வரலாம். சம்மரில் ரொம்ப பீக்கு சம்மர் தண்ணி கஷ்டம் வர்ற டயத்தில் திரும்ப டயரியா வரலாம். ஸோ வெளியிலேன்னு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்ன்னு பார்க்குறச்சே கண்டாமினேட்டட் ஃபுட்டு, கண்டாமினேட்டட் வாட்டர் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருந்தாலுமே காய்ச்சி ஆற வச்ச தண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஃபுட்டு வந்து அலர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஃபுட்டு ஒத்துக்காமல் போனதுனால வர்றதா அப்படின்னு, அதுவும் இருக்குது. பட் அதில் வந்து அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிறது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னா வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி, பட் அந்த ஃபுட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னே குழந்தை தன்னால் நார்மலைஸ் ஆகிடும். பட் இந்த இன்ஃபெக்ஷனோடு வரக்கூடிய டயரியா தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கணும். ஓகே டாக்டர். அண்ட் நீங்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் கேட்டது வந்து எப்போ ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அகெயின் டயரியோட இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வென்சி. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 7 நாள் டயரியா இருக்குது, டெய்லி ஒரு வேளை மட்டும்தான் போகிறாங்க. நீங்கள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் பிளான்டு டயட் கொடுத்து பார்க்கலாம். அதுவும் அது ஒரு பெரிய குழந்தையாக இருந்தாங்க, ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைங்க டெய்லி ஒரு வேளை மட்டும் பேதி ஆகுது, 7 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்டில் பார்க்கலாம். இதுவே ஒரு 6 மாத குழந்தை ஒரு நாளுக்கே 5 வாட்டி 6 வாட்டி மோஷன் போயிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க உடனே போகிறாங்க, இல்லை ஒரு வாந்தி வந்துடுறது, ஒரு நாளுக்கே 5-6 வாட்டி 7 வாட்டி போகிறாங்க, அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வருது, ஒரு 103 104 டிகிரி ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் போகுது, குழந்தை எதுவுமே சாப்பிட முடியல, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, வாட்டர் கொடுக்குறீங்க வாந்தி எடுக்கிறாங்க, பால் கொடுக்குறீங்க பேதி போகிறாங்க, எதுவுமே உள்ள ரீட்டேனே ஆகலை. அந்த குழந்தை அப்படியே போக 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 ஆக்டிவாக விளையாடுற ஒரு குழந்தை சோர்வாக ஆயிடுறாங்க, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் முகம் பார்த்து பேச மாட்டேன்றாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறச்சு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக டிலே பண்ணவே கூடாது. அப்போது இன்ஃபேக்ட் அந்த சேம் டே ஆர் வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிடணும். சிவியரிட்டி ஆஃப் சிம்டம்ஸு எவ்வளோ தூரம் டயரியா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு அக்கார்டிங் போகும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேம்மா. எனக்கு 2 பேத்திங்க இருக்காங்க, சரியாவே சாப்பிட மாட்டாங்க, ஒல்லியா இந்த முருங்கா மாதிரி இருக்காங்கம்மா. உங்க பேத்திங்களோட வயசு என்ன சார்? வயசு என்ன சார் அவங்களுக்கு? தேவையில்லாத சாப்பிட்டு சார் ஒரு நிமிஷம் வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கம்மா, ரொம்ப போராட்டமா இருக்குதும்மா. ஒரே நிமிஷம் சார், பதில் சொல்லுமா. ஓகே சார், முதல்ல நான் கேட்குறது பதில் சொல்லுங்க சார். வயசு என்ன சார்? நீங்கள் பாடி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அவங்களுக்கு வயசு என்ன சார் உங்கள் பேத்திங்களுக்கு? ஒரு பொண்ணுக்கு 11 வயசுமா, ஒரு பொண்ணுக்கு 10 வயசு. ஓகே, டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எதுவும் சரியாக சாப்பிட மாட்டுறாங்களாம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். சரிம்மா. சார் அவங்க 2 பேரும் ஆக்டிவாக இருக்காங்களா? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கா? அவ்வளோதான் சார், அவ்வளோதான், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த ஓஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த ஜூஸ் ஃபார்மேட் வந்து ஏதோ ஆப்பிள் ஜூஸ் மாதிரி, மேங்கோ ஜூஸ் மாதிரி நம்ம அடல்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தலை சுற்றுது ஒரு மாதிரி இருந்தாலே அந்த ஓஆர்எஸ் வாங்கி குடிக்கிறது பழக்கமாக நிறைய பேருக்கு பழக்கமாகவே இருக்குது. மெடிக்கல் ஷாப்லவே மெடிசன் வாங்குறாங்களோ இல்லையோ ஓஆர்எஸ் வாங்கி குடிப்பாங்க, அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ இந்த ஓஆர்எஸில் ஜூஸ் ஃபார்ம் நல்லதா இல்லை அந்த பவுடர் ஃபார்ம் நல்லது?
குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்ம் தான் சுப்பீரியர். ஜூஸ் ஃபார்மில் வந்து ரொம்ப நிறைய சுகர்ஸு அண்ட் ரொம்ப லோ சால்ட் இருக்குது. ஸோ அந்த டயரியா மாதிரி கண்டிஷனில் யூஸ் பண்ணுறச்சே, அந்த டெட்ரா பேக்கு ஜூஸஸ் யூஸ் பண்ணுறச்சே டயரியா இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறச்சே பவுடர் ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. அகெயின் எப்போ யூஸ் பண்ணுறோம் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ 3 கண்டிஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்பர் 1 அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், ஃபுட் பாய்சனிங், டயரியா. ஸோ வாமிட்டிங், டயரியா இருக்குது, எதுவுமே தங்கலை வயத்தில் அப்படிங்கிறச்சே தான் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் இண்டிகேஷன் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிக்கவர் ஆகிறச்சே சில குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அந்த டயத்தில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, டயர்டாக இருப்பாங்க. ஸோ 1-2 நாள் நீங்கள் ஓஆர்எஸ் வந்து ஐவி ஃப்ளூயிட் ஒரு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தருவது. ஸோ ஒரு 1 or 2 days அந்த பொசிஷனில் யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப பீக்கு ஹீட் இருக்குது, பயங்கர டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, சென்னையிலேயே வந்து 40, 41, 42 இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைங்க உட்காந்துட்டே டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 42லாம் இல்லை டாக்டர், 80 இருக்கும் போலே. ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகிற டயத்துலையும் நீங்கள் திரும்பி ஓஆர்எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த கண்டிஷனில் குழந்தைங்க வந்து நார்மல் ஃபுட்ஸை சாப்பிட முடியாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷனும், அந்த கண்டிஷனில் நீங்கள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஓஆர்எஸ் பற்றி பேசும்போது குழந்தைங்களுக்கு ஆகட்டும் அடல்ட் ஆகட்டும் எல்லாருக்குமே ஓஆர்எஸ்ன்ற ட்ரிங்க், அதனால தான் இந்த தினமே கொண்டு வரும். பட் இதுக்கு டாக்டரோட கன்சல்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ஆக்சுவலி ஓஆர்எஸ் மட்டும் உங்களுக்கு ஓவர் த கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டாக்டரோட கன்சல்டன்சி தேவை இல்லை. நீங்கள் ஓஆர்எஸ் வந்து இட் இஸ் நாட் அ பேட் ஐடியா டு ஸ்டாக் இட். ஸோ நீங்கள் வீட்டில் 1-2 ஓஆர்எஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து டயர் சிச்சுவேஷனாக இருக்கணும். ஸோ அந்த சொன்ன இந்த 3 இண்டிகேஷனில் மட்டுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, நான் பரவாயில்ல ஒரு ஓஆர்எஸ் டெட்ரா பேக் எடுத்து குடிக்கிறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஏன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் அதில் சால்ட்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ டயரியாவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு, டயரியாவில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு தான் அது செட் ஆகும். ருட்டீனாக வந்து ஓஆர்எஸ் ஆஸ் அ நேச்சுரல் ஆஸ் அ ட்ரிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் வேசாபாரிலிருந்து சங்கர் மேடம். டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க சார். சரிங்க மேடம், கேளுங்க சார். வணக்கம்மா. வணக்கம். ஆமா, அந்த சின்ன பசங்க ஒரு 2.5 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 3 வயசுக்கு மேல தெரியுது, அதுக்குள்ள வந்து அவங்க மோஷன் போறது வந்து வந்தா சொல்லவே மாட்டேங்குதுங்க பசங்க. அதுக்கு என்ன மேடம் காரணம்? சார் இது வந்து காரணம் அவங்களோட அது வந்து அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அவங்க நினைக்கல சார். அந்த ஏஜில் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு விளையாட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, இல்லை அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட போகணும், இல்லை டிவி பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட கவனங்கள் நிறைய இருக்கும். ஸோ மோஷன் வர்றதுங்கிற இண்டிகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை இக்னோர் பண்ணுவாங்க. சரி அப்புறமா போய்க்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் பொறுக்கவே முடியல அப்படிங்கிறச்சே குடுன்னு பாத்ரூம்க்கு ஓடி போயிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் அர்ஜென்சி வர்ற வரைக்கும் நான் அதை தள்ளி போடுறேன், ஏன்னா அது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, எனக்கு இந்த டயத்தில் விளையாடுறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து நம்ம எஸ் சார் ப்ளீஸ். நானும் பிளைண்ட், எங்க ஒய்ஃபும் பிளைண்ட் மேடம். ஓகே சார். அந்த குழந்தைய வந்து அடிச்சும் பார்த்துட்டோம், ஏன் வரும்போது ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்டாக்கா அது ரீசன் சொல்லவே மாட்டேன் லாஸ்ட் வரையும். அதுக்கப்புறம் தான் இப்போ 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவரே சொல்றாரு இப்போ ஓகே சார் இப்ப சொல்லிடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம், 2 பேருமே கணக்கிறியதுனால. எனக்கு புரியுது சார். இதுக்கு ஆக்சுவலி பெஸ்ட் வே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ருட்டீன் செட் பண்ணணும் சார். காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அவங்கள எழுப்ப விட்டுட்டு வெறும் வயத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி கொடுத்துட்டு 15 நிமிஷம் பாத்ரூம் டைம், உனக்கு வரதோ வரலையோ நீ பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு வரணும். அவங்க கையில் ஒரு புக்கோ இல்லை மேகசினோ கொடுத்து நீ அங்கே 15 நிமிஷம் வரும் சும்மா உட்காந்துட்டு வா, ஆனால் உட்காந்துட்டு வா. அவங்களோட வயத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகணும், இதுதான் நம்ம ஐடியா. அப்படி வந்து டெய்லி தினந்தோறும் அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை ரீட்டைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, ஸ்கூல்லையும் அவங்க கஷ்டப்பட வேண்டாம்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் தெளிவாக இருக்கணும். வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம். ஓகே ஓகே, இப்போ உங்கள் பையன் கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஓகே சார், அது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஷெட்யூல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி. இப்போ வந்து ஓஆர்எஸ் கரைச்சல் வந்து நம்ம இந்த டயரியா வந்தால் குடிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ டயரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸில் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் அந்த டேப்லெட்ஸே எடுக்கும்போது கரெக்டாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமாவும் அவங்க எடுத்துக்கலாமா? பொதுவாக டயரியா சரியான பிறகு தேவையில்லை. ஏன்னா வந்து ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்னா அந்த பசி அப்படிங்கிறது திரும்ப வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற உணவு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓஆர்எஸ்க்கு ரொம்ப ரோல் கிடையாது. ஆனால் சில வாட்டி சில டயரியா முடிஞ்சதுக்கப்புறமும் டீஹைட்ரேஷன் கொஞ்சம் நாளுக்கு இருக்கலாம். இல்லை ஒரு டயர்ட்னஸ், அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து மீண்டு வறட்சி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1-2 நாள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும். ஆனால் சாப்பாடு சரியாக இல்லைன்னா மட்டுமே. பட் குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குற ஃபுட்ஸு கொஞ்சம் பிளாண்டு ஃபுட்ஸாக, ஒரு இளநீர் இல்லை ஒரு அரிசி கஞ்சி, அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பை ஆட் பண்ணி கொடுத்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஓகே டாக்டர், அதாவது ஓஆர்எஸ்ஸே மெயின் கண்டென்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இளநீ, அரிசி கஞ்சி இந்த மாதிரி கொடுத்தா அவங்கள பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து உப்பு சக்கரை கரைசல்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். யாராவது மயக்க போட்டாங்கன்னா உடனே உப்பு சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி நம்ம வீடுகளில் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஓஆர்எஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது வந்து நம்ம ஹோம் பேஸ்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு ஒரு பேரில் நம்ம அது சொல்கிறோம். ஸோ சில பேருக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்காது. எங்கேயாவது ரொம்ப இருக்காங்க, ஊருக்குள்ளே இருக்காங்க, இல்லை வந்து மெடிக்கல் ஷாப் என்னால் போக முடியல, என்னால் வாங்க முடியல, குழந்தைய விட்டுட்டு போக முடியல, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட WHO நம்மளுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னால் ஓஆர்எஸ் வாங்க முடியல, அப்போ வீட்டிலேயே நீங்கள் ஓஆர்எஸ் செஞ்சு கொடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வே இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு நம்ம கண்ணாப்பிரான் ப்ளஸ் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஆற வைக்கரிச்சு அதில் 6 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூனு உப்பு. இதுதான் ஹோம் பேஸ்ட் ஓஆர்எஸ் சொல்யூஷன். நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அகெயின் இந்த 1 லிட்டர் என்டையர் 1 லிட்டரும் இந்த குழந்தை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த சொல்யூஷனை பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனாக 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தைக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செலுத்திக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ஓஆர்எஸ் வாங்க முடியலன்னா வீட்டிலையே இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பி வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ காலையில் 8 மணிக்கு இதை கலக்குறீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அதோடு அவ்வளோதான். ஸோ அந்த டயத்துக்குள்ளே குழந்தை எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோதான். அடுத்தபடி திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் அதை திரும்பி சொல்யூஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அன்றைக்கே இன்னும் ஒரு சொல்யூஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தைக்கு டயரியா வருதுன்னா கூட சேர்ந்து ஃபீவர் வரும், ஒரு ஆல்ரெடி கோல்டு இருக்கும். ஸோ அந்த ஓஆர்எஸ் குடித்தா குளுமையாயிடும் கூட சில பேரண்ட்ஸ் வந்து அதை தடுப்பாங்க, இன்னும் சளி பிடிச்சிருமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட சாப்பாடுலேயே வந்து குளிர்ச்சி, சூடு அப்படிங்கிறதுலாம் நம்மளோட இதில் வந்து நிறைய பேர் அது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னோட பர்சனல் டேக் வந்து அந்த பாயிண்டில் ஓஆர்எஸை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா வந்து அந்த சால்ட்டு, அந்த சுகர், நான் சொன்ன மாதிரி அந்த டயத்தில் அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் சேவிங். ஸோ திருப்ப உயிரியே கொடுக்குற ஒரு விஷயம் அந்த ஓஆர்எஸில் இருக்குது. ஸோ இது வந்து எந்த விதமான குளிர்ச்சியும் கலப்பி விடாது. குழந்தைங்களோட கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபீவர், கோல்டு இருந்தாலுமே நீங்கள் ஓஆர்எஸ் தரலாம். ஏன்னா அதை காய்ச்சி ஆற வச்ச தண்ணியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது அந்த குழந்தைய எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், பட்டாபுரம் வந்து ராதாகிருஷ்ணன். உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேரன் ஒரு 4.5 வயசு ஆகுது மேடம். அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான் மேடம். காலைல எந்திரிச்சவனும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றான், ஸ்கூலுக்கு கொஞ்சம் ரைஸ் கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அதே மிச்சம் கொட்டிடுறான். திருப்பி நைட்டுக்கு
ஒரு பழம் சாப்பிட்றோம், அதோட படுத்துக்கிறேன். இது நைட்டு சாப்பிடவே மாட்டேன் மேடம். அதுதான் ஹெல்த் எதுன்னு பாத்தீங்களா? வெறும் பழம் தான் சாப்பிட்றாரா சார்? சாப்பாடு நடுவில் சாப்பிட மாட்டாரா? சாப்பாடு ஸ்கூலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு போட்டா அது பாதி இதுதான் சாப்பிட்றோம், பாதி குத்திடுறான் மேடம். ஓகே, சரி சார். சாயங்காலம் அவர் ஸ்கூல் ஒரு பழம் சாப்பிட்றோம், அதோட படுத்துடுறான். சரி சார், இதுக்கு இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் போகுதா? இல்ல எந்த ஐட்டம் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டான் மேடம். இல்ல டாக்டர் கேட்க இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்ல எதுவுமே சாப்பிட, எந்த பொருள் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் மேடம். வாழைப்பழம் நடுவில் கொஞ்சம் சாப்பாடு, மறுபடியும் வாழைப்பழம் மட்டும். காலையில் எந்திரிச்சு ஒன்று ஒரு நேந்திரம், கேரளாவில் இருக்கிறான், நேந்திரப்பழம் சாப்பிடணும். அதே மாதிரி கொஞ்சோண்டு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போற சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. அது கூட மிஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபுல்லா சாப்பிடுனா எங்க அம்மா வயிறு நிறைஞ்சா பொட்டிட சொல்லிட்டாங்க. பொட்டிடுறான் மேடம், பாய் தான் சாப்பிட்றான். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலாம், ஒரு பழம் சாப்பிட்றான், ஏதாவது கிளாஸ் ஒர்க் வந்து எழுதுறான், அதுக்குள்ள படுத்துறான். தான் நைட்டு சாப்பாடே கிடையாது. இவ்வளோ நேரம் வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்லை சார். ஸோ அவர் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். இவ்வளோ நேரம் அவர் சாப்பிடாம இருக்கிறது, பசியே எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவரை ஒரு வாட்டி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் செக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவைப்பட்ட பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்து அவரோட உடம்புல இருக்கிற ரத்த அளவு, ஹீமோக்ளோபின்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பூச்சி மருந்து தேவைப்பட்டால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு டயட் அட்வைஸ் கொடுத்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். சரிங்க மேடம், தேங்க்ஸ் சார். ஓகே டாக்டர். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன். உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இந்த எங்கள் அக்கா பையன் ஒரு பையனுக்கு லூஸ் மோஷன் கண்டினியூஸாக இருந்தது. அப்படி இருந்தது, நாங்கள் லிக்விட் இது அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து ஒரு எங்கள் தாத்தா வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தலையில் இப்படி கை வச்சுட்டு பார்த்துட்டு, இல்லை இது உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனோம், ஏன்னா நடு உச்சியில் வந்து பள்ளமாயிட்டு, இது டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வயசு இருக்கும் அந்த அந்த பையனுக்கு? என்ன வயசு குழந்தைக்கு? குழந்தைக்கு வந்து எவ்வளவு, ஒரு 4 months அப்படி இருக்கும், சின்ன பையன். புரியுதுமா. ஓகே, அது என்ன இண்டிகேஷன் டாக்டர்? அது அவங்க வந்து உச்சி குழி அநேகமாக பார்த்துருப்பாங்கன்னு தோணுது. குழந்தைங்களோட உச்சி குழி வந்து அளவில் இருக்கணும், இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது வந்து உள்வாங்குது அப்படின்னா குழந்தையோட உடம்புல இருக்கிற நீர் வத்த ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்டில் சொன்ன மாதிரி அவங்களோட சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால அவங்க டீஹைட்ரேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து அதை வாட்டர் லெவலில் நம்ம திரும்ப பேக் டு நார்மல்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க அநேகமாக டீஹைட்ரேஷன் அப்படின்னு அவங்க அப்படி கையை இப்படி வச்சுட்டு உடனே இப்படி சொல்லிட்டாங்க, இது பள்ளமா இருக்கு, இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போதான் தெரிஞ்சுது எவ்வளவு தூரம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டாக்டர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜம் தான். இல்ல இப்ப ஒரு நிமிஷம் மேடம். இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உச்சி பார்த்துட்டு அந்த ஓகே ஏதோ குழந்தைக்கு கொஞ்சம் பெருசா பிரச்சனை இருக்கு சொல்லியிருக்காங்க. பட் டாக்டர் அவங்க வந்து ஒரு கை வைத்தியமோ அது மாதிரி டாக்டர் பேசல. ஸோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைக்கு சில விஷயம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நன்றி டாக்டர். இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் வரையும் தாய்ப்பால் இருக்கும். அது கூட வந்து இட்லி ஊட்டுவாங்க, இட்லிலையும் பால் ஊற்றி ஊட்டுறது. ரொம்ப சாலிட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாமே மசிச்சு தான். அப்படி பார்த்து கொடுத்து ஏன் அவங்களுக்கு இவ்வளோ வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வருது? 2-3 ரீசன்ஸ்னால. நான் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க வந்து ரொம்ப சுத்தமாக தான் அந்த குழந்தைய பார்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் குழந்தைங்க இதை எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்வாயர்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து தொட்டு வாயில் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. மண்ணு மாதிரி மண்ணுலேருந்து டேபிள்லேருந்து வழக்குமாரிலேருந்து எல்லாத்தையும் அவங்க டச் பண்ணி வாயில் வச்சாதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ ஃபுட்ஸை நியூவாக ட்ரை பண்ணுற மாதிரி என்வாயர்மெண்ட்டையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், அது அவங்க கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். பட் அந்த பண்ணுறச்சே அவங்களுக்கு எது சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால அவங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறச்சே எல்லாத்தையும் வாயில் எடுத்து வச்சுக்கிறதுனால
டக்குன்னு அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வர்ற சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை இந்த ஏஜில். 5 வயசுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். சரி, இந்த விஷயம் ஸ்கூலுக்கு போவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், கையை வாஷ் பண்ணிக்கணும், நான் குளிச்சுட்டு தான் வரணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம்லாம் நீட்டாக கை வாஷ் பண்ணிக்கணும், பாத்ரூம் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போக 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 தெரிய வரும். பட் அந்த 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்கிறதுனால டக்குன்னு டைரியா வர்ற சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஓஆர்எஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அது ஃபஸ்ட்டு வந்து பிளெயினாக தான் இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா நான் சின்ன வயசுக்கு அந்த உப்பு ரொம்ப அப்படியே தெரியும் கொமட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆர் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ், இப்போ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய ஓஆர்எஸ்எல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பாக தரலாம். அதே மாதிரி தான். ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்கு வாய் கசக்கும், எதுவுமே சாப்பிடணும்னு தோணாது. அந்த டயத்தில் அவங்களுக்கு ஜூஸு அந்த ஃப்ளேவர்ஸே வந்து ஓஆர்எஸில் கொண்டுறாங்க. ஸோ ஆரஞ்சுங்கிற ஒரு புளிப்பு விஷயம் நம்மளுக்கு வாய்க்கு நேச்சுரலாக பிடிக்கும் பேதி இருக்கிறச்சே. ஸோ அதே ஃப்ளேவர் வந்து ஓஆர்எஸில் கொண்டு ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளேவர்டு ஓஆர்எஸ் குழந்தைங்களுக்குனே பண்ணுறாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சேம் கண்டென்ட் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் இருக்குது. ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஆரஞ்சோட ஒரு ஃப்ளேவரோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகே டாக்டர், இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய ஓஆர்எஸ் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க் வாங்குறாங்கன்னா அதில் என்ன முக்கியமாக பார்த்து வாங்கணும்? முக்கியமாக எனக்கு WHO அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வாங்கணும் நீங்கள். ஸோ WHO அப்ரூவ் ஆன ஓஆர்எஸ்னால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி சைல்டாக அடல்ட்டாக. ஸோ நீங்கள் அடல்ட்டோட ஒரு பேக்கெட் வாங்கிட்டு சைல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைல்டோட பேக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 15 இயரோ 16 இயரோக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அது பத்தாது. ஸோ நீங்கள் அடல்ட்டாக சைல்டாக, WHO மார்க் இருக்கா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி, இந்த 3 விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளீஸ் எந்த டெட்ரா பேக்ஸு ஜூஸஸ்க்கு மட்டும் போகாதீங்க. ஸோ ஓஆர்எஸ்ன்னு போட்டு ரெடிமேடாக டெட்ரா பேக் கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸே பண்ணக்கூடாது. ஈவன் தான் அடல்ட்ஸ் கூட அது அடல்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, யாருமே அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ அடல்ட்டாக சைல்டுக்கா அப்படின்ற மாதிரி வேரியேஷன், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது எவ்வளோ வந்து யூஸ்வலாக சைல்டோட பேக்கெட்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அது வந்து அதுலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம் டு பி மிக்ஸ்ட் இன் 200. இது ரெண்டுத்துல என்ன வித்தியாசப்படுத்துவாங்க அந்த இன்க்ரீடியன்ஸில் கேட்குறேன்? இன்க்ரீடியன்ஸில் சால்ட் சுகர் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறச்சு இதெல்லாமே கொஞ்சம் கண்டென்ட் லெஸ்ஸராக இருக்கும். அடல்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறச்சு இதெல்லாவோட கண்டென்ட் மோராக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் அதை அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டாக்டர், இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம், முக்கியமாக அடல்ட்ஸுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அதிகமாக வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் நம்ம உடம்பே ஆல்ரெடி 70% வாட்டரால் ஆனது தான், அது ஏன் அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது? உடம்புலையும் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டயரியா இல்லை டீஹைட்ரேஷனில் வரச்சே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நடக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து லூஸ் ஆகிறது தான். எப்படி இருந்தாலும் பாடி வந்து காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் வாட்டர் லூஸ் பண்ணுற வரைக்கும் பாடி வந்து தன்னால் காம்பன்சேட் பண்ணி இருக்கிற ஃப்ளூயிட்ஸை மேலே கீழே பண்ணிகிட்டே இருக்கும். பட் இப்போ இந்த 70% 50% ஆயிடுச்சு இல்லை 40% ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடியால் அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணும், இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸுக்கு மட்டும் அந்த வாட்டரை வந்து ரீடைரக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டீஹைட்ரேஷனோட சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரின் கம்மியாக போகிறது, இல்லை ஒரு குழந்தை வந்து ரொம்ப, இல்லை ஒரு அடல்ட்டே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறது, அந்த மாதிரி திங்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மெஜாரிட்டி கண்டென்ட் வாட்டர் தான். வாட்டர் வந்து லூஸ் ஆகிறது அப் டு மேபி ஒரு 5-10% வரைக்கும் பாடி கேன் காம்பன்சேட். பட் 10% மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வேணும். அடல்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு டயரியா வந்தால் ஓஆர்எஸ் வந்து எந்த அளவு இம்பார்ட்டன்ட் நம்ம பேசுகிறோம். பட் ஓஆர்எஸ்க்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கா? அந்த சேம் காம்பினேஷனில் இல்லை.
ஸோ அப்படி வேணும் எனக்கு இல்லை வேறு விதமாக நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக பண்ணோம். இளநீரில் வந்து பொட்டாசியம் இருக்குது. சோடியம்னா நீங்கள் கொடுக்குற மோர்லேயோ இல்லை தயிர் சாதத்துலேயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கறது. ஜென்ரலாக வந்து ஜூஸஸ் கொடுக்குறதா இருந்ததுன்னா டயரியாம் போது சுகர் இல்லாமல் கொடுக்கறது. இல்லை நீங்கள் அப்படி கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணலையே ஆனோம் அப்படின்னா நாட்டு சக்கரை, பனகல் கண்டு டயரியாவில் அந்த மாதிரி சுகர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னலி கொடுக்கறச்சே சுகர் கண்டென்ட் மட்டும் ரொம்ப பார்த்து பத்திரமா கொடுக்கணும். ஸோ ஓவர் சுகர் ட்ரிங்க்ஸு, ஜாமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குளுக்கோஸ் அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நிறைய குளுக்கோஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டயரியா இன்னும் வருஷம் தான் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க ஓஆர்எஸ்ன்றது வயிற்றில் இருக்க பிரச்சனைக்காக கொடுக்கப்படுறது. அப்போ சில பேருக்கு தலை சுற்றும் போது ஓஆர்எஸ் குடிச்சா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அது எப்படி டாக்டர்? அகெயின் அதுவும் வந்து ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். இல்லை ரொம்ப நேரம் வந்து வெளியில் இருக்காங்க, வெயிலில் அலையிறாங்க, ரொம்ப நேரமாக எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்லேயும் திருப்பி அந்த நீர் வத்துற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து மயக்கம் வர்ற டயத்தில் ஒரு ஓஆர்எஸ் கொடுத்தா அது ஒரு குளுக்கோஸ் போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த டயத்தில் ஓஆர்எஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு விஷயமா இருந்தால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஓஆர்எஸோட டிஸ்அட்வான்டேஜ்? ஓஆர்எஸோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஓவர் யூஸ் தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பொதுவாகவே பார்த்துருக்கேன், என் குழந்தை கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க, நான் ஒரு 2 நாள் நான் ஓஆர்எஸ் கொடுக்குறேன், 2 வேளை நான் ஓஆர்எஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அனாவசியமாக யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. எதுவுமே வந்து அளவாக யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அகெயின் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா, வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்போதுமே 1-2 ஓஆர்எஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த சால்ட் லெவல் வந்து உடம்புல அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அந்த சால்ட் லெவல் பாடியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது அந்த ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸில் மட்டும்தான் ஓஆர்எஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போ நம்ம நேர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிடவே மாட்டுதுங்க, இப்பயும் பார்க்க தான் செய்கிற, ஃபோன் காட்டி சாப்பிட வைப்பாங்க, இல்லை அடித்து சாப்பிட வைப்பாங்க, ரொம்ப கெஞ்சி சாப்பிட வைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒருவேளை வயிற்றில் பிரச்சனை இருக்கனால காரணமா, இல்லை குழந்தைங்களோட அந்த விளையாட்டு குணம் காரணமா? பொதுவாக மேக்ஸிமம் பார்க்குற வரைக்கும் குழந்தைங்களோட விளையாட்டுத்தனம் தான் காரணம். எல்லா குழந்தைங்களுமே வந்து சாப்பிடாத குழந்தைங்க எல்லாருமே சிக்காக இருக்காங்க அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சில குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றத பற்றி வலுப்படுத்தி வலுக்கட்டாயம் பண்ணி சாப்பிட வச்சா என்ன பிரச்சனைனா, அவங்க சாப்பாடை பார்த்தாலே வெறுத்துருவாங்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம், அந்த சாப்பாடு டைம் போது ஓடி போயிடுவாங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியூ செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ குழந்தைங்க எப்போதுமே அடல்ட்ஸ் வச்சு தான் கற்றுப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ நம்ம வீட்டில் அடல்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இல்லை ஜங்க்கு சாப்பிட்டா குழந்தைங்களும் ஜங்க்குக்கு தான் க்ரேவ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள மட்டும் பழம் காய் சாப்பிடு, நான் வந்து இப்படிலாம் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் ஆல்வேஸ் mimic adults because parents are their first teachers. So நீங்கள் as parents முதல்ல healthy diet and healthy lifestyle ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2, எந்த ஃபுட்ஸையும் வந்து ரிவார்டாக யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஜங்க். நீ படிச்சிரு, நான் உனக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி தரேன், நீ படிச்சிரு, நான் உனக்கு 2-3 சாக்லேட் வாங்கி தரேன், நீ டாக்டர் கிட்ட வா, நான் உனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி தரேன். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை வச்சு ரிவார்ட் பண்ணுற விஷயம் ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறச்சே நம்மளே வந்து ஜங்க் ரொம்ப நல்ல விஷயம், நீ இந்த விஷயத்தை செய்ய, நானே உனக்கு தரேன் அப்படின்னு நம்ம ராங் ஐடியாஸ் கற்றுக் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிடுங்க டாக்டர், அதை எப்படி கூப்பிடலான்ட்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் பழக்கப்படுத்துச்சு, நான் இதை 6 மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ 6 மாதம் பொதுவாக என்கிட்ட கேட்குற கேள்வி, நாங்கள் பிஸ்கெட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் நல்ல விஷயமா ஆரம்பிங்க. இட்லி, தோசை, இல்லை நம்மள ராகி கூழ், இல்லை சம்பா கோதுமை, சத்து மாவு, அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை ஆரம்பிங்க.
சுகர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு 2-3 வயசு வரைக்கும் கண்ணுலேயே காட்டாதீங்க. ஸோ சாக்லேட்ஸோ லாலிபாப்ஸோ இது எதையும் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க. மூணாவது விஷயம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ இல்லை பேக்கேஜ் ஐட்டம்ஸோ அவங்களோட லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் இந்த 3 விஷயத்துக்கு இடையில இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்கள் குழந்தை அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, சண்டே சாயங்காலம் 5 மணிக்கு உனக்கு பிடிச்ச விஷயம் நான் உனக்கு வாங்கித்தரேன், ஆனால் அதுவுமே நீ அளவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற திங்கை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அவங்களோட டெய்லி டயட்டில் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ ஸ்கூல்லேன்னு வந்தோடனே முதல்ல ஒரு பிளேட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் சாப்பிடு. சாதத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இது நல்லா சாப்பிடணும். காலையில் எழுந்த உடனே முட்டை இல்லை சுண்டல், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாப்பிட முடியலன்னா இவ்வளோ சாப்பிட்டா கூட போதும். அதே மாதிரி காலையில் ஒரு காய், சாயங்காலம் ஒரு காய். அந்த காய் வந்து நீங்கள் பொரியலாக தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. விதவிதமான ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க காயாக சாப்பிட்லைன்னா டிக்கீஸாக பண்ணுங்கள். டிக்கீஸ் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு பரோட்டா மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் பூரி மாதிரி பொரித்து கொடுங்க. எப்படி பண்ணாலும் சரி, ஆனால் அந்த காய் வந்து அவங்க உடம்புல செலுத்தியே ஆகணும். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே டாக்டர், நம்ம ஷோடைய கடைசி காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் சுண்டலாம் பார்த்து உங்க பேர் என்னதுமா? என் பேர் ஜமுனா. ஜமுனா, உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சுண்டல் பண்ணி கொடுத்தா ஒரு நாளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணி அவங்கள சரி பண்ணவும் தெரியல மேடம். சுண்டல் என்ன வயசாகுது? ஆமா, ஒருத்தருக்கு 13 வயசு, ஒருத்தருக்கு 6 வயசு. ஓகே, இப்போ டெய்லி சுண்டல் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்களா? சுண்டல் பண்ணினாலே பார்த்தாலே மூடி போயிடுவாங்க. மூடி வச்சு போயிடுறாங்க. ஜங்க் ஃபுட் தான் கேட்கறாங்களே தவிர நம்ம கிட்ட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அது என்னதான் பண்ணி சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க கண்ணை கட்டிட்டு அப்படியே வாயில போட்டுருங்க. சரி, டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். ஸோ சப்போஸ் அவங்களுக்கு சுண்டல் பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க. அந்த பாயிண்டில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதம் நீங்கள் சுண்டலுக்கு யூஸ் பண்ணுற பொருளே அவங்க கண்ணில் காட்டாதீங்க. எக்ஸாம்பிள், சன்னா யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு மாதம் அவங்க கண்ணிலேயே காட்டாதீங்க. முதல்ல அவங்க சுண்டலோட டேஸ்ட்டை மறக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்டே பண்ணுவாங்க. நம்ம டெய்லி அது கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அருவருப்பு வந்து நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படி போயிடுவாங்க. கரெக்ட். ஸோ ஒரு மாதம் அதை மறக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனால் வேறு ஒரு ரெசிபியில் அவங்களுக்கு தெரியாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சோலே மாதிரி பண்ணலாம், இல்லை சன்னா மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு பராட்டா மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டிக்கி மாதிரி போட்டு மற்ற வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே வெஜிடபிள்ஸோடு போட்டு அதை அப்படியே நீங்கள் பேட்டிஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ அதோட உருவத்தை மாற்றிடுங்க, ஆனால் அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும். முட்டைலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அது கூட எப்போ ஒரு நாள் ரேரா. மேடம் சொன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள். அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நிறைய வெரைட்டியா செய்யறது எப்படின்னு பாருங்க. அது மாதிரி பார்த்துட்டு ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க. டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு நீங்க வீட்டில் சன்னாலாம் செய்யாதீங்க. ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் வெரைட்டியா செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சரி, ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியே சாப்பிடுவாங்க. சரியா? ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், ஆல்மோஸ்ட் டாக்டரே சிரிச்சிட்டாங்க. சுண்டல் சாப்பிடாததுக்குலாம் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு. சரி, ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்கள் ஷோக்கு வந்து உலக ORS தினம் குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் பாய்சனிங், டயரியா, ஸோ வயிற்றில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ORSன்ற ஒரு ட்ரிங்க் குழந்தைங்களுக்கு ரொம்ப மெயினானது. அதே சமயத்தில் மருத்துவரையும் சீக்கிரமாக அணுகி அதை பார்க்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், இன்றைக்கி நீங்கள் ஷோக்கு வந்து பேசினது. நேயர்களே, இன்றைக்கி உலக ORS தினம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் புஷ்கலா அவர்களோடு தான் நேரடியில் பேசினோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் இந்த ORS, அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனுடைய முக்கியத்துவம் குறித்து டாக்டர்
டாக்டர் இந்த 1 மணி நேரம் நிறைய பேசியிருந்தாங்க. இதை எந்த அளவுக்கு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எல்லாமே வந்து டாக்டர் பேசியிருந்தாங்க. ஸோ மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே சமயத்தில் நீங்கள் அடல்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஓஆர்எஸ் சொல்யூஷன்ன்றது உடம்புக்கு முழுக்க முழுக்க நல்லது அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி கால் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி.